ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோடய சின்ன சின்ன ரொட்டீன் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோஸ் எல்லாமே. அதை தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் தர மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பனம்பழம் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு தெரியும். இது நல்லா இந்த சீசனில் கிடைக்கும். இப்போ ஸ்டார்ட் ஆகிருச்சு இந்த சீசன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் என்னோடய சின்ன பையனுக்கு பனம்பழம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு குட்டி குட்டியாக உருட்டி கொடுக்க அடுப்பில் வந்து சமைச்சி முடித்ததுக்கு பிறகு அந்த அடுப்புலையே வச்சு நல்லா பதமாக அம்மா சூப்பராக சுடுவாங்க. அதை நல்லா வேக வச்சதுக்கு பிறகு வெட்டி அப்படியே அந்த அறுத்து அது சும்மாவுமே அப்படி தனியாக 3 பீஸாக அப்படியே பிச்சு எடுத்துமே சாப்பிடலாம். ஆனால் இந்த மாதிரி இப்படி அறுத்து சாப்பிட்றதுமே சூப்பராக இருக்கும். எத்தனை பேருக்கு பனம்பழம் பிடிக்கும், எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க, எத்தனை பேருக்கு வந்து இதை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஏரியாவில் இது ரொம்ப நல்லா நிறைய கிடைக்கும். எப்படி போய் உக்காந்துருச்சுன்னு பாருங்கள். அது முடிகிற வரைக்கும் அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுருப்போம். அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் இருக்கட்டும், அவன் அண்ணனுக்கு கொஞ்சம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொடுப்போன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். அது முடிகிற வரைக்கும் அதை உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக தின்று முடித்தாதான் சர்வினுக்கு வந்து ஆசை தீரும். என்ன ஏதாவது வயிறு வலிக்கும்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க வாட்டில் சாப்பிட்டுட்டு மேலே பேர் அங்கங்கே ராவிக்கிடுவாங்க. சொன்னோம்னா கோவம் வேறு வந்துடும். அப்புறம் பின்னாடி வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து வாய்ஸ் எதுவுமே நான் வந்து எடிட் பண்ணாமல் வால்யூம் கட் பண்ணாமல் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு நேச்சரான எங்கள் தோப்பு எல்லாருக்குமே தெரியும். அந்த தோப்போட ஒரு அழகையும் அங்கே நாங்கள் தண்ணி பாய்ச்சுற விதத்தையும் பாருங்கள். அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோட லாஸ்ட்டில் அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவாடு வாங்கிட்டு வந்தேன். அது லேசாக காயாமல் கொஞ்சம் காய பத்தாமல் இருந்துச்சு. அது அம்மா என்ன பண்ணுறாங்க, எப்படி காய வைக்கிறாங்கன்னு பாருங்களேன். அது ஒழுங்காக காயலை அப்படின்னு சொல்லிட்டு அதை காய வைக்கிறதுக்காக சும்மா வெளியில் காய வச்சா பூனை சாப்பிட்ருன்னு சொல்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குமா? மாலை மாதிரில கட்டிட்டிய. இது எதுக்கு? காயப்படு. ஒழுங்கா காயலையோ? அது இப்படி கட்டி தான் காய போடணுமாக்கு? சும்மா தான் பூனை உடையிட்டு போயிடு. சரி, ஆமாம் நம்ம வீட்டில் வீட்டுக்கு கொஞ்ச நேரம் போடலாம். பூனை வீட்டை விட்டு நிற்கிது. நல்ல ஐடியா. இப்போ இது எங்கே போட? அந்த வீட்டுக்குலாம் போடணும். காத்தாடி இங்கே இருங்க. ஆகா 100 ரூபாய் இந்த கருவாடு. ஆமாம், காத்தாடியில் கட்டி போடுவோம். அழகா இருக்கு. இங்க அம்மாச்சி கருவாட்டு மாலை கட்டிடுச்சு. கருவாடு வாங்கினியே எங்கேன்னு கேட்குறியோ? கருவாடு வேணுமா? கருவாடு காயுது. நல்லா காயவும் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். சரியா? வா அப்போ குழம்பு வச்சு சாப்பிடுவோம். பச்சை கருவாடு சாப்பிடக்கூடாது. ஹலோ, யாருடி? ஆச்சா, அம்மாச்சி தர மாட்டேங்குதோ, கருவாடு தர மாட்டேங்குதோ? இந்த கேட்போம். பாய் சொல்லு. சார் நீங்க பாரு.
என்னங்க தம்பி சின்ன பையல, சரி வா வா வா, வெளியில வா, போதும் வெளியில வா. போதுப்பா, சர்வின் தலை நினைக்காது. போதும் தியாசு. தியாசு தலை நனையுது. உப்பு தண்ணி அவ்வளவா நல்ல தண்ணி இல்லை, சவராக இருக்கும், லைட்டாக உப்பாக இருக்கும்.